வணக்கம், நான் உங்கள் அல்ட்ராஸ்மைலி கேமிங். இது மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் ஹார்ட்கோர். ஏன் சொல்லி காட்டுறேன்னா, இது நார்மல் ஜாவா ஹார்ட்கோர் இல்லை, ஏன்னா இது பெட்ராக் எடிஷன் வித் ஹார்ட்கோர் 1000 days சேலஞ்சோடு தான் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஹார்ட்கோரில் டேஸ் 47 100 daysக்குள்ளே நம்ம ஒரு என்ட்ரி ட்ராகனை கில் பண்ணணும். கில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பில்டு ஏதாச்சும் ஒரு பிக்கஸ்ட் பில்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பிக்காண்டி ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் தான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வீடியோவில் இங்கே வந்து அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அயன் ஃபார்ம் அண்டு நார்மல் மாப் ஃபார்மு. ஓகே, இந்த எக்ஸ்பி ஃபார்மை வந்து நான் அயன் ஃபார்ம் மேலே தான் கட்டுறேன். 120 பிளாக் மேலே தான் இந்த எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே மேலே ஏஃப்கே நின்றாலும் கீழே எனக்கு அயன் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே இந்த ஃபார்மை கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். இங்கே கேட்கலாம், நீ நார்மலான எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணலாமே. நார்மல் மீன்ஸ் ஆர்மிண்டோவில் எக்ஸ்பி ஃபார்ம், ஏன்னா இப்போ அதான் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. ஆர்மிண்டோவில் எக்ஸ்பி ஃபார்ம் இல்லை ஆர்மர் ஸ்டாண்டு அலே எக்ஸ்பி ஃபார்ம். இப்போ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் பில்ட் பண்ணேன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா சில்வர் ஃபிஷ் வந்து நம்மளை சாகடிக்கும் வாய்ப்பு, நான் ஒழுங்காக பில்ட் பண்ணேன்னா. இன்னொன்று ரீசன், நான் வந்து நெதர்க்குள்ளே போகணும். நெதர்க்குள்ளெலாம் சும்மாலாம் போக முடியாது. ஒய்யால சும்மா போனால் துண்டகான துணியை காணன்னு துரத்திடுவாங்க, துரத்தி அடிப்பாங்க நம்மளை. கிட்டத்தட்ட நான் இந்த எக்ஸ்பி ஃபார்ம் வந்து டாப் லேயர் முடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ண கிளிப்லாம் மறந்தாப்புல அழிச்சிட்டேன் அந்த பெட்ராக் வீடியோவோட. எல்லாம் அவசரம்தான், வேறு என்னது. கிட்டத்தட்ட இந்த நான் லேயரை முடிச்சிட்டேன்னா எக்ஸ்பி ஃபார்ம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும். இந்த எக்ஸ்பி ஃபார்ம் வந்து 5 layers வச்சு நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்மளுக்கு ஈஸியாக வந்து கன் பவுடர் இந்த மாதிரி முக்கியமாக 5 layerக்கு நான் வச்சது. என் ஸ்வாலில் நான் லூட்டிங் 3 போட்டிருக்கேன். க்ரீப்பர்லாம் வந்தாங்கன்னா கன் பவுடர் வந்து கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்ட்டாக தருவான். ஓகே, நான் இங்கே மேலே டார்ச் வச்சுட்டு கீழெல்லாம் முடிச்சு கீழே வந்து டார்ச்செல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா ஃபார்முக்குள்ளே இருக்கிற எல்லா டார்ச்சஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இடத்த நான் கவர் பண்ணி முடிக்க போகிறேன். ஓகே, இந்த ஒரு பிளாக்கை உடச்சிட்டோன்னா கவர் பண்ணி மேலே கவர் பண்ணிட்டா ஃபார்ம் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து சைடில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இறங்கி கீழே போயிட்டு அப்படியே மேலே ஏறி வரேன் திரும்பி ஃபார்முக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஃபார்முக்கு வந்தாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன் இன்னும் சாம்பி யாருமே ஸ்பான் ஆகலை. அதே மாதிரி என் ஸ்வாலில் லூட்டிங் 3 ஃபயர் ஆஸ்பெக்ட் 2 போட்டிருக்கேன். இப்போ வந்த சாம்பியெல்லாம் இப்படி எனக்கு இந்த பிளாக் தடையாக இருக்குது. வந்த சாம்பியெல்லாம் இங்கிட்டு இப்படியே அடிக்கணும் சாரி. இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வைக்கணும். உள்ளே நான் ஸ்லாப் வைக்காமல் வெளியில் ஸ்லாப் வச்சுருக்கேன், அதை வேறு மாற்றணும். ரைட்டு, உள்ளே இப்படி ஸ்லாப் வச்சுட்டு இவன் ஒருத்தன் ஸ்லாப் வச்சுட்டு இந்த சைடில் உடச்சிட்டு இந்த சைடில் ஒரு பிளாக்கு, இது மேலே ட்ராப் டோர். அவ்வளோதான், ஃபார்ம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சைட்லலாம் சுற்றி கவர் பண்ணிடுவோம், ஏன்னா கீழே விழுந்தோன்னா பிரச்சனை. கும்மிரான். ஓகே, ஃபார்ம் டீசெண்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் பொறுத்த வரைக்கும் டீசெண்ட்னா இது டீசெண்டாக ஒர்க் ஆகுது. 5 layer கட்டியே. ஓகே, நம்ம இப்படியே கில் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் கில் பண்ணணும்னு தெரில. எக்ஸ்பி கொஞ்சம் கொஞ்சமாக 12 ரொம்ப கம்மியாக வராங்க எனக்கு எக்ஸ்பி தான். ஓகே, எனக்கு அப்புறம் தான் என் மண்டையில் ஒரு யோசனை, இந்த சைடில் தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கி இங்கே வந்து ஸ்மூத் ஸ்ட்ரீயை வச்சு போன் மில் பண்ணி அதை வெட்ட இவங்களும் வருவாங்க. நான் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கேங் மாதிரி வந்து ஸ்டோர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கில் பண்ண போல் எனக்கு எக்ஸ்பியும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் போன் மீல் பண்ணி அப்படியே நான் வந்து வுட்டு எடுத்துருவேன். எவ்வளோ பெரிய ஐடியா. ஓகே, நான் இதை வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வுட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி இருக்கும் போல தான் எனக்கு 33 எக்ஸ்பி வந்துருச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை, சரி இவ்வளோ எக்ஸ்பி இருக்குது, அது பேர் என்ன, என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சுருவோமே. அதுக்காண்டி வந்து கொஞ்சம் மாடெல்லாம் ப்ரீட் பண்ணிவிட்டு சோறு போட்டு அடிப்போமா, சோறு போட்டு அந்த மாதிரி தான் சோறு போட்டு அடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு லெதர் வேணும். அதுக்காண்டி எல்லா மாடையும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாடெல்லாம் நான் கொள்கிறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அழுதெல்லாம் போதும். இருக்கிற பெரிய மாடை எல்லாத்தையும் கொண்டுட்டு எனக்கு தேவையான லெதர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். 2 பேர் தான் இருக்காங்க, அவங்களையும் போட்டு தள்ள வேணாம். சீப்பை போடுவோமா, வேணாம். இப்போ வந்து புக்கு செய்யணும், புக்குக்கு பேப்பர் வேணும். ஃபஸ்ட்டில் இருக்கிற சுகர் கேனை எடுத்து கிராஃப்டிங் டேப்பில் வச்சு பேப்பரை செஞ்சுக்கண்டு தான். ரைட்டு, பேப்பர் செஞ்சாச்சு. அடுத்து என்ன, வுட்டு வேணும். வுட்டை வச்சு புக் ஷெல்ஃப் செஞ்சாச்சு.
ஓகே, இப்போ என்சான்மெண்ட் டேபிள் செய்கிறதுக்கு என்கிட்ட வந்து பொருட்கள் இல்லை. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா புக் ஷெல்ஃப் தேவை. அதையும் செஞ்சுக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 புக் ஷெல்ஃப் ஆச்சும் மினிமம் செய்யணும். 17 புக் ஷெல்ஃப் இது போதும்னு நினைக்கிறேன். அப்படியே நான் வந்து கொஞ்சம் போய் கீழே இந்த லாவா வந்து அப்சோரியனாக கன்வெர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறேன். லாவா வந்து அப்சோரியனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த லாவா ஒரு பக்கெட்டு, அப்புறமாட்டி நாம் போர்ட்டல் செய்கிறதுக்காண்டியும் கொஞ்சம் அப்சோரியன் சேர்த்தே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே இப்போ ஒரு புக்கு செஞ்சுட்டு, ஒரு புக்கு போதும், ஒரு புக்கு செஞ்சுட்டு அப்புறம் 2 டைமண்டு அப்சோரியன் வைக்கணும். ஓகே, மீதி 9 அப்சோரியன் இருக்குது. இதை தூக்கி அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதான். அப்புறம் ஒரு ஆக்ஸு, ஏன்னா மரத்தை வெட்டுறதுக்கு வந்து நார்மல் அயன் ஆக்ஸ்லாம் வச்சு என்னால் வெட்டி எடுக்க முடியாது. இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பொண்ணடையே மேலேயே போய் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணி அங்கே வச்சிட வேண்டியதான். ஓகே, மேலே வந்தாச்சு. இந்த எங்கிட்ட நான் வந்து இப்போ டேபிள் செட் பண்ண போகிறேன்னா இந்த சைடில் தான் டேபிள் செட் பண்ண போகிறேன். ஓகே, டேபிள் செட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபார்ச்சூன் 3 கொடுங்கடா அப்படின்னு நானும் பிக்காக்ஸ் வச்சா அன்பிரேக்கிங் கொடுத்தான். ரைட்டரா, அன்பிரேக்கிங் வாங்கினேன். அன்பிரேக்கிங் வாங்கினா எஃபிஷியன்சி மட்டும்தான் தரான். எனக்கு ஃபார்ச்சூன் தான் வேணும். அன்பிரேக்கிங் கொடுத்தானா ஃபார்ச்சூனும் கொடுக்கணும்ல. திரும்பி அன்பிரேக்கிங் கொடுக்குறான். வெறும் அன்பிரேக்கிங் மட்டும்தான் கொடுக்குறான். என்னங்க இது நியாயம்? இப்போ நான் வந்து என்னென்னா ஆர்மருக்கும் பண்ணணும், வெப்பன்ஸுக்கும் பண்ணணும். என்கிட்ட வெண்டிங் எஃபிஷியன்சி 5 இது மட்டும்தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் 4, ஃபெதர் ஃபாலிங் 4. வேறு என்ன புக்கு நான் வந்து வச்சுருக்கேன்? இது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணுற மாதிரி. மீதியெல்லாம் நான் என்சான்மெண்ட்காண்டி ட்ரேடிங் ஹால் கட்டணும். 100 டேஸ்க்குள்ளே முடியறதுக்குள்ளே பெரிய பில்டை வந்து ட்ரேடிங் ஹாலாக கட்டிடலான்னு நினைக்கேன். ஓகே, நான் இவங்களை அப்படியே கொள்ள எக்ஸ்பியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே என்கிட்ட இருக்கிற எல்லா ஆர்மருக்கும் நான் பொறுமையாக இவங்களை போட்டு தள்ளிட்டு ஆர்மருக்கெலாம் என்சான்மெண்ட் பண்ணணும். என்சான்மெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு சொல்ல தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இவ்வளோ வுட்டு இருக்கும். நான் உட்காந்து மைனிங் பண்ண வுட்டு தான் அம்பட்டும். பின்னாடி ஒரு ஸ்டோன் ஜென்ரேட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட இதுலேருந்து கொஞ்சம் வுட் எடுத்து ஸ்டிக்காக மாற்றி வில்லேஜர் ட்ரேட் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் என்சான்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ மொத்த என்சான்மெண்ட் முடிச்சிட்டேன். பார்க்குறீங்களா? இப்போ ஸ்வாடுக்கு இந்த என்சான்மெண்ட்டு, ஆக்ஸுக்கு நான் அவ்வளோவா பார்க்கல. ஃபார்ச்சூன் 3 போட்டிருக்கேன். அப்புறம் பிக்காக்ஸு, பூட்ஸு, இதுக்கெலாம் கன்ஃபார்ம் நான் வந்து அன்பிரேக்கிங் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் ஆர்மர்ஸ்க்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு போர்ட்டல். அப்புறம் வந்து வேறு என்ன, போ வந்து என்சான்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 போ என்சான்மெண்ட் பண்ணி ஒத்தாப்பில் ஆக்கியிருக்கேன். அப்புறம் ஃப்ளண்ட்டு கீழே வச்சு போர்ட்டலை பற்ற வைக்கணும். அதுக்காண்டி நம்ம அயன் கொஞ்சம் எடுக்க வந்திருக்கோம். இப்போ இந்த பைத்தியக்காரன் ஏன் அடித்து நிற்கிறான்? ரைட்டு, இவங்க ஆட்டோ நிற்கட்டும். ஒரு அயனை எடுத்து ஃப்ளண்ட் அண்ட் ஷீல்டு சிங்க. ஓகே, ஃப்ளண்ட் அண்ட் ஷீல்டு செந்தாச்சு. இவங்களோட தொல்லையாக இருக்குது, வெளியில் வந்து தொலைகிறான். ஓகே, இப்போ போர்ட்டலை லைட்டப் பண்ணிடுவோமா? லைட்டப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தூங்கிட்டு அடுத்த நாள் ஆகட்டும். ஓகே, அடுத்த நாள் காலையில் நான் மேலே ஏறி வரும்போது தான் பார்த்தேன் இந்த இடத்துலலாம் ஸ்னோவாக இருக்குது. ஏன் தெரில. ஃபுல் என்சான்மெண்ட் பண்ணிட்டேன். ஆர்மருக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ டே 64 ஆயிடுச்சு. நான் என்சான்மெண்ட் காண்டி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத விஷயம். இது நான் கொஞ்சம் இடத்த சுற்றி ரைட் போஸ்ட் இருக்கான்னு பார்த்து, இல்லைனா எக்ஸ்பி ஃபார்மே கட்டியிருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. சீக்கிரம் முடிச்சுக்கலாம். அப்புறமாட்டி போர்ட்டலுக்கு போகிறதுக்காண்டி கொஞ்சம் ஃபயர் போஷன் இதெல்லாம் வந்து மேலேயே ஃபயர் போஷனு, ஹெல்த் போஷனு, அப்புறம் கோல்டு லெகின்ஸு. எனக்கு எப்படா இந்த ஃபயர் போஷனு ஹெல்த் போஷன் கிடச்சிச்சின்னு கேட்குறீங்களா? இதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம விச்சம் வந்து இந்த மாதிரி நெருப்பால் அடிக்கும் போல் அவன் வந்து எரியுதுன்னு ஃபயர் போஷன் குடிப்பான், கையில் வச்சுருப்பான். அந்த நேரத்தில் நம்ம விச்சை கொண்டோன்னா ஃபயர் போஷன் கீழே ட்ராப் பண்ணுவான். அவன் கையில் எந்த போர்ஷன் வச்சுருந்தாலும் கீழே நம்மளுக்கு ட்ராப் பண்ணிடுவான். இப்போ நான் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எனக்கு என்ன யோசனைனா, இந்த வீடியோவிலே நான் நெதருக்கு போயிட்டேன்னா வீடியோ கொஞ்சம் இழுத்தடிக்கும்.
அதனால் வீடியோ சுருக்கிறதுக்காண்டி நான் நெதர்க்குள்ளே மட்டும் இந்த வீடியோவில் போகலை. அடுத்த வீடியோவில் போய்க்குவோம். அதுக்கு இன்னொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஹார்ட்கோர் வீடியோ 1K அடிச்சிச்சு, ரெண்டாவது வந்து 600 அடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ பேர் பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். லைக்கும் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹார்ட்கோரில் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள், டாஸ்க்கு கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.